நேரிலே சாத்தியம் தொடர்கிறது. திரு ஹென்றி, இந்த பழனி விவகாரத்தை இது பொதுவாக எதிர்கட்சிகள் டிஎம்கே அவர் கரூர் முரளி பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சுப்ரீம் கோர்ட் இது கோவிலுக்கு சொந்தமானதுன்ட்டு உத்தரவு போட்ட ஒரு சொத்தை எப்படி இவர்கள் பதிவு செய்திருக்க முடியும்? இதுவே எங்கள் ஆட்சியில் நடந்திருந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் நீங்கள் இருந்திருப்பீர்களா அப்படின்னு கேட்டதில் நியாயம் இருக்குது. உண்மையில் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. பிஜேபி எல்லாம் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அலறி இருந்திருப்பாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசியிருப்பாங்க. எல்லாமே நடந்திருக்கும், நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு அப்படி எதுவும் நடக்கலை. சரியா? ஆனால் இது மோசடியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருடைய இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் ஒரு பதிவாளர் மட்டும் இப்படி ஒரு சொத்தை டிஸ்பியூட் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியுமா சார்? நான் எல்லாருக்கும் ஒரு யதார்த்தமான உண்மையை முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். அது திமுக அரசாக இருக்கட்டும், அதிமுக அரசாக இருக்கட்டும், தாவேக அரசாக இருக்கட்டும், எந்த அரசாக வேணாலும் இருக்கட்டும், பதிவுத்துறை சட்டம் 1908 சட்டப்பிரிவு 35 1, 2, 3 ஒருவன் மந்தனாக இருந்தால் அவன் சொத்தை எழுதி கொடுத்தால் பதிவு செய்யக்கூடாது. புத்தி சுவாதீனமற்றவன் இடியட் ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது மைனர், அடுத்தது சுயநினைவு இல்லாதவன். இவர்கள் எழுதி கொடுக்குற சொத்தை மாத்திரம்தான் பதிவு செய்ய முடியாதுன்னு சார் பதிவாளர் மறுக்கணும். தாஜ்மஹால் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். 4 பக்க எல்லைகளை குறிப்பிட்டு புலையன் குறிப்பிட்டு அதுக்கான முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணம் செலுத்தினால் பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பில் தான் சார் பதிவாளர் இருக்கிறார். அந்த சொத்து யாருடையதுன்னு எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், எழுதி வாங்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், 2 சாட்சி வேணும், அந்த சொத்தினுடைய சர்வே நம்பர் வேணும், அதுக்கு ஒரு வேல்யூ வேணும், ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டினா பதிவு செய்யணும் அப்படிங்கிறதா பதிவுத்துறையினுடைய சட்டம். ஆனால் நடைமுறை என்பது 1/4/2012 பிறகுதான் அந்த சொத்துக்கு வருவாய்த்துறை பதிவேடு பட்டா அவங்க பேரில் இருக்குதான்னு பாருங்க, அது அரசு புறம்போக்கு நிலமான்னு பாருங்க, இல்லை வக்போர்டு சொத்தா, இந்து சமய அறநிலையத்துறை சொத்தா. இது 2012 பிறகுதான் 1/4/2012 பிறகு சரி மறைந்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் உத்தரவு போட்ட பிறகுதான் இந்த சொத்து இப்படி நடைமுறைக்கு வந்திருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் திமுக ஆட்சி காலத்தில் எண்ணற்ற அரசு புறம்போக்கு நிலங்களே இங்கு கபலீகரம் செய்யப்பட்டு சூறையாடப்பட்டது. குறிப்பாக நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம பழனியை முடிச்சோன்னா, நான் பழனியை முடிச்சுட்டு அடுத்தது கடந்த கால திமுக ஆட்சியில் எத்தனை சொத்துக்கள் இங்கே இருக்கக்கூடிய கலாஷேத்ரா காலனியில் சூறையாடப்பட்டது. 1.5 ஏக்கர் நிலம், 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற கும்மிடி பூண்டியில் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் நிலம் அரசு அனாதீனம் நிலம். அதை ரிலீஸ் டீடுங்கிற பேரில் தனிநபர்கள் போடப்பட்டு பதிவுத்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மட்டத்தில் இதை ஆவணத்தை பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் 2023. இதையெல்லாம் சுட்டி காட்டிய இந்த பதிவாளர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பந்தாடி 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இப்போ சமீபத்தில் 2026 தற்போதைய ஆட்சியில் இப்படி நம்பி ஒரு அரசு பொறுப்பேற்குது. ஐயா, கடந்த கால ஆட்சியில் இப்படி அரசு சொத்துக்கள் எல்லாம் கபலீகரம் செய்யப்படுகிறது, இதெல்லாம் வேல்யூவை கம்மியாக பண்ணிட்டாங்க, 10,000 கோடி வர வேண்டிய வருவாயை ரொம்ப குறைச்சி பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் இவங்க சார்ஜ் பண்ணலை, வருவாய் ரெவென்யூ லீக்கேஜ் ஆகிருக்குது, இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னு நம்பி முதல்வரையும் செயலாளரையும் கடிதம் அனுப்பின பதிவாளர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பாளர்களை 3 பேரை வேறு காரணம் போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படி இந்த பதிவு செய்யக்கூடிய ரிஜிஸ்ட்ராரை சிம்பிளாக இவங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம், சஸ்பெண்ட் பண்ணுறோன்றதை தவிர வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது, அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனால் இந்த பழனி கோயிலில் நடந்ததை நம்ம டீட்டெயில்டாக மக்களுக்கு சொல்லணும் நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் திருப்புகழ் சுவாமிகள் முருகதாஸ் சுவாமிகள் என்கிற தண்டபாணி சுவாமிகள் ட்ரஸ்ட்டுக்காக அந்த ட்ரஸ்டி முருகதாஸ் என்பவரால் எழுதி கொடுக்கப்பட்ட சொத்து இது. அதில் வெள்ளைத்துறை மற்றும் சேதுபதி என்பவர்கள் தான் கிரயம் பெறுறாங்க. அந்த மேற்கண்ட ஆவணம் பார்த்தீங்கன்னா இது பழனியில் அது சர்வே நம்பர் டீட்டெயிலாக இருக்குது. 1 ஏக்கர் 35 சென்ட் நிலம். ஆக்சுவலி அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா சார், இவங்க போட்டிருக்கிறது வெறும் 340 ரூபாய் சதுரடி போட்டு பதிஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா 2,07,34,560 ரூபா. ஆனால்
ப்ராப்பராக அந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2750 ரூபாய் ஒரு சதுரடின்னு வகைப்பாட்டில் இருக்குது. இது வந்து அரசாங்க மதிப்பு. சந்தை மதிப்பு 10,000 போகும். அந்த வகையில் 16,77,00,000 மதிப்புக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆமாம், இவங்க அதை பண்ணாமல் டெபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி குறைவு முத்திரை தீர்வை சட்டப்பிரிவு 47 கிளாஸ் A1 அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண உடனே அவங்க ரெஃப்யூசல் போட்டு கொடுத்துட்றாரு. அதை பேஸ் பண்ணி இவங்க மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரெட் மனு வந்து தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் பண்ண உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீதிமன்றம் எந்த டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணலனாலும் போய் நீங்கள் மெசலனிஸ் பெட்டிஷன் அண்டர் ஆர்டிகல் 226 227 ஃபைல் பண்ணிங்கன்னா இதை உடனே முடிவெடுத்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிடும். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை, ஜென்யூனிட்டி, டைட்டில், ரெவென்யூ, பொசஷன் இதை டிசைட் பண்ணி பதிவு செய்ய வேண்டிய சென்ஸ் சம்பந்தப்பட்ட சார் பதிவாளருக்கு தான் இருக்கும். ஓகே. ஆனால் இந்த சம்பவத்தில் நான் நினைக்கிறேன் அழுத்தம், அது மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல் பிரமுகர்களாக இருக்கலாம், வலிமை மிக்கவர்களாக இருக்கலாம், அழுத்தம் கொடுத்துருக்கணும். ஒன்று. இரண்டாவது, பெரும் தொகை கொடுத்துருக்கணும். இல்லைன்னா இரண்டை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை என்ன பண்றாங்க, இந்த டாக்குமெண்ட்டை பண்ண சொன்ன உடனே பெண்டிங் பண்றாங்க. முடிவுற ஆவணமா பண்ணிட்டு திரும்ப கிளாரிபிகேஷன் கேட்கறதுக்காக. ஏன்னா இது நீண்ட நெடிய வரலாறு. புரியுது. சப்ஜெக்ட் வந்து 2018 ஒரு வழக்கு இருக்குது, அடுத்து 2016 ஒரு வழக்கு. இது கிட்டத்தட்ட நீண்ட நெடிய வரலாறுல இதுல கடைசியில வந்து என்ன சொல்றாங்க, இந்து சமய அறநிலைத்துறை வந்து வெரி கிளியரா ஒரு நாக்கா எண் மூலமா அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு லெட்டர் நம்பர் வச்சு கொடுக்குறாங்க. பிறகு வந்து மனு நீதி, அதாவது மதுரை கிளையினுடைய நீதி பேராணை கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து ரெட் அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குது. இது எல்லாம் கடந்து இப்போ இது ஆக்சுவலி டாக்குமெண்ட் வந்து நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ரீசெண்ட் டேஸ்ல உருவான டாக்குமெண்ட் இல்லை. இது வந்து தர்மசாசன ஆவண எண் 785/1888 1888 இப்போ 2026 இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இதை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்யணும். இந்த திருமணத்திற்கு தொடர்பில்லாத மற்றும் உரிமை இல்லாத தனிநபர்கள் மூலமாக எந்தவித பத்திரப்பதிவை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வெரி கிளியராக நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகும் இவர்கள் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை முன்னுக்கு பின் முரணா இருக்கு. சரி, இப்போ அந்த வித்தவங்க எழுதி கொடுத்தவர்கள் அந்த மடத்திற்கு தொடர்பில்லாதவர்கள் யார் எப்படி உறுதிப்படுத்துவீங்க? ஆவணத்தின் அடிப்படையில் தான் உறுதிப்படுத்தணும். அந்த ஆவணங்களை தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட் OSR, அதன் பிறகு சர்வே SLR சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், அடுத்தது ரீசர்வே லேண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும், RSLR. எனக்கு என்னன்னா, நீங்க 2012 தான் பட்டாவை பார்த்து வருவாய் ஆவணங்களை பார்த்து ஒரு பத்திரத்தை பதிவு செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவு இந்த அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா 1888ஆம் ஆண்டு இந்த நிலம் இந்த தர்மசாசனத்திற்கு தான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஆர்டர் எப்படி செல்லுபடி ஆகும் சார்? இல்லை, அது செல்லும் தானே சார். ஏன்னா 1865 860 பதிவு சட்டம் 1865 பதிவு நடைமுறைக்கு வந்துடுச்சு. இவங்க 1888 பதிவு பண்றாங்க. பதிவின் அடிப்படையில தான் இதை வெரி கிளியரா இவங்க பதிவு பண்றாங்க. பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்டிங் டாக்குமெண்ட், அதாவது இப்படி ஒரு இதுல தப்பு நடந்திருக்குதுமா நடந்திருக்காதா? 100% தப்பு நடந்திருக்கு. தப்பு நடக்காமலாம் இப்படி ஒரு ஆவணம் கிரயமாகி வராது. சிபிசிஐடியினுடைய விசாரணைக்கு இந்த விவகாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல என்ன நடந்ததுங்கிறது முழுமையா வெளியே தெரியதான் போகிறது. இன்றைய உங்களுடைய வருகைக்கும் பங்கேற்புக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.